மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 19/5/2008 அன்று செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் துவங்கப்பட்டது. செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் சார்பில் தமிழ் மொழி ஆராய்ச்சிக்காக தொல்காப்பியர் விருது, குரல்பீட விருது, இளம் அறிஞர்கள் விருது இது ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வந்தது. இப்பொழுது செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்திற்கு நிதி குறைக்கப்பட்டிருக்கிறது. திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தோடு செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தை இணைக்க முயற்சி நடந்தது. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இது தொடர்பாக உடனடியாக மத்திய அரசுக்கு உடனடியாக அழுத்தம் கொடுத்து செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் முழு வீச்சில் இயங்குவதற்கான நடவடிக்கையை இந்த அரசு எடுக்க வேண்டும் என்று கேட்டு இதற்கு அனுமதி தந்த தங்களுக்கு நன்றி கூறி அமைகிறேன். மாண்புமிகு தமிழ் ஆட்சி மொழி மற்றும் தமிழ் பண்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் 2006 கருத்துரு பெறப்பட்டு அன்றிலிருந்து இன்று வரை இந்த நிறுவனம் முதலில் மைசூரில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கிளாசிக்கல் இன்ஸ்டியூட்டில் இருந்து இயங்கிக்கிட்டு இருந்தது 3 வருடங்கள். அதற்கப்புறம் தரமணியில் நம்ம தமிழக அரசாங்கத்தின் உதவியுடன், ஆனால் மத்திய அரசாங்கத்தின் ஆளுமையில் நடந்து கொண்டிருக்கிறது. முதல்ல மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுடைய ஒரு கருத்து, இதுக்கு கொடுக்குற ஃபண்டிங் குறைஞ்சிக்கிட்டே போயிருக்கின்றது. அது உண்மை நிலையை உங்கள் முன்னால் எடுத்து வைக்க விரும்புகிறேன். இந்த நிறுவனம் துவங்கப்பட்டு முதல்ல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2006 2011 வரைக்கும் 5 வருடங்களில் முதல் 3 வருடங்களில் பெறப்பட்ட நிதி 2.8 கோடி ரூபாய், 4.01, 3.00 இவ்வளோதான் முதல்ல. ஒரு சராசரியாக ஒரு 3 கோடி ஒரு வருடத்திற்கு கிடைத்து கொண்டிருந்தது. அடுத்த 2 வருடங்களில் 2009, 10, 11 இணைந்து 19.48 கோடி பெறப்பெற்றது. அதாவது சராசரியாக ஒரு வருடத்திற்கு 6.16 கோடி பணம் நமக்கு வந்திருக்கு. அந்த நேரத்தில் எண்பேராயம், ஐம்பெருங்குழு ஆகிய 2 கட்டமைப்புகளும் உருவாக்கப்பட்டு நிறுவனத்தில் ஒரு 41 பேர் பணியில் இருந்தார்கள். மைசூர்லேருந்து இங்கே கொண்டு வந்தவங்க. கடந்த 8 வருடங்களில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொறுப்பெடுத்த 2011 இருந்து இன்று வரை சாங்ஷன் பண்ணப்பட்ட பட்ஜெட் தொகை 73,38,43,637 சராசரியாக 9.17 கோடி சாங்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது திமுக பீரியட்ல அந்த 5 வருஷத்துல 6.16 கோடி அவங்க சாங்ஷன் பண்ண தொகைனா, நமக்கு சாங்ஷன் பண்ண தொகை 50% அதிகம். அதாவது ஒரு ஆண்டுக்கு 9.17 கோடி நம்ம சாங்ஷன் பெற்றிருக்கிறோம். இந்த வருடம் வந்த பணம் இதுவரைக்கும் 2.35 கோடி வந்திருக்கு. இன்னும் 8 கோடி வர வேண்டி இருக்கு. அந்த பணம் வரும் பொழுது பெரும்பாக்கத்தில் இன்னைக்கு மிகப்பெரிய வளாகமாக, தமிழ் வளாகமாக உருவெடுத்து வரக்கூடிய அந்த செம்மொழி நிறுவனத்துக்காக இடம் வெகு விரைவில் அடுத்த 3 மாதத்தில் அது கட்டப்பட்டு அந்த இடத்துல உன்னதமான ஒரு வளாகம் உருவாக்கப்படும் என்பதை உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பொறுப்பெடுத்ததுக்கு அப்புறம் அவர் முதல்ல இந்த கூட்டம் போட்டு ஜூலை மாதம், சென்ற வருடம் 2017 ஜூலை மாதம் அவர்கள் அந்த மீட்டிங் போட்டு அதில் தான் இந்த திருவாரூர் பல்கலைக்கழகத்தோட இதை இணைக்கக்கூடிய ஒரு கருத்துரு என்பதை மிக கண்டிப்பாக அதை எதிர்த்து நின்று அது திருவாரூர் பல்கலைக்கழகத்தில் இணைக்கப்படாமல் தனது தனித்தன்மையை நிலைநிறுத்த வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். அந்த குரலுக்காகத்தான் அது இன்னைக்கு தனியான நிறுவனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் அந்த நிறுவனத்தில் 40 பேர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தொகுப்பூதியத்தில் இருக்கிறாங்க. அவங்க பெர்மனன்ட் ஆக்கணுன்றதுக்காக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்க சொன்ன ஒரு விஷயம் சரிதான். இதுவரைக்கும் பொறுப்பு டைரக்டர் தான் போட்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் அந்த நிரந்தரமான ஒரு டைரக்டர் நியமிக்கப்படவில்லை. அதற்காக விளம்பரங்கள் செய்யப்பட்டு இருக்கின்றன. திரு எஸ் கே பிரபாகர் ஐஏஎஸ் தலைமையில் ஒரு சர்ச் கமிட்டி போடப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு மாதத்தில் அந்த இடத்துக்கு முழுமையான நிரந்தரமான இயக்குனர் நியமிக்கப்படுவார் என்பதை அந்த நிறுவன சார்பாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதனால எந்த வேலையும் தடைப்படலை. குறிப்பாக இப்போ அவங்க செஞ்சிருக்கிற வேலைகள், கடந்த 2 ஆண்டுகளில் அவங்க செஞ்சிருக்கிற வேலைகள், திருக்குறளை மணிப்புரி, குஜராத்தி, பஞ்சாபி, தெலுங்கு, கன்னடம் ஆகிய 5 மொழிகளில் திருக்குறளை மிக வித்தியாசமான மொழிபெயர்த்து உலகத்தமிழர்களுக்கு அது கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. 2014 2019 வரைக்கும்
கருத்தரங்குகள், பயிலரங்குகள், பல பல்கலைக்கழகங்களுக்கு உதவித்தொகை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கருவூலமாக தமிழ் சார்ந்த பணிகளுக்கு சப்போர்ட் கொடுக்கிற ஒரு முக்கியமான கருவூலமாக இது எமர்ஜ் ஆயிருக்கு. சங்க இலக்கிய குறுந்திட்டங்கள் 19 திட்டங்கள் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. 2017 வரைக்கும் விருதுகளை பொறுத்த வரைக்கும் அனைத்து விருதுகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன, கலைஞர் விருது தவிர. அது இல்லைன்னு சொல்லலை, நீங்க சொன்னது ரைட் தான். அந்த ஒரு விருது மட்டும் வழங்கலை. அது வந்து மத்திய அரசாங்கத்தோட முடிவு. இங்க பாருங்க, தயவுசெய்து வந்து இந்த நிறுவனம் வந்து முதல்வர் அவர்கள் அதுக்கு தலைமை தாங்குகிறார்கள். ஆனால் இது மத்திய அரசாங்கத்தோட நிறுவனம். மத்திய அரசாங்கம் அதை கொடுக்க வைக்கிறதுக்கும் நாங்கள் முயற்சி எடுக்க போகிறோம். தமிழ் பல்கலைக்கழகம் உலகத்தமிழராட்சி நிறுவனங்கள் மேற்கொள்ளப்படும். ஆனால் அது இன்னொன்று அதே நேரத்தில் சொல்லியிருக்கிறேன், இந்த 8 வருடங்களில் தமிழுக்காக நம்ம தமிழக அரசாங்கம் கொடுக்கிற விருதுகள் 65 விருதுகள். வேற எந்த மொழிக்கும் இந்திய திருநாட்டில் 65 விருதுகள் தரப்படுவதில்லை. அந்த 65 விருதுகளில் 60 விருதுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியால் உருவாக்கப்பட்டது. இது வந்து எல்லா தமிழறிஞர்களுக்கும் இன்னைக்கு வந்து அவங்க பேர்ல எல்லாத்திலையும் சென்ற வருடம் கூட அயோத்திதாச பண்டிதர் பேர்ல ஆரம்பிச்சோம். அதுக்கு முந்தின வருஷம் சிங்காரவேல பேர்ல விருது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து விருதுகளும் முறையாக தரப்பட்டு கொண்டிருக்கிறது. உலகத்தமிழராட்சி நிறுவனத்தோடையும் தமிழ் பல்கலைக்கழகத்தையும் செம்மொழி தமிழாய் நிறுவனத்தை இணைந்து செயல்பட வைக்க முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். அதனால ஒன்று, நல்ல ஃபண்டிங் இந்த நிறுவனத்துக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. நிலையான ஒரு கட்டமைப்பு இதற்காக உருவாக்கப்பட்டு வருகிறது. பெரும்பாக்கத்தில் இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்களுக்கு நிரந்தரப்படுத்துவதற்காக அது ஆய்வில் இருக்கிறது, அரசோட ஆய்வில் இருக்கு, அந்த செம்மொழி தமிழ் நிறுவனத்துடைய ஆய்வில் இருக்கு. மத்திய அரசாங்கத்துடைய முடிவு தான் இந்த முடிவுகள் அனைத்துமே. 50 கோடிக்கு இப்போ வந்து நம்ம ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்கோம். சென்ற பட்ஜெட் உரையில் நான் சொன்ன தமிழ் வளர் மையங்கள் 26 நாடுகளில் உருவாக்குறதுக்கும் இந்தியாவில் இருக்கிற 10 மாநிலங்களையும் உருவாக்குவதற்காக 50 கோடி அவர்களுடைய உதவி கேட்டு நாங்கள் திட்டம் கொடுத்துருக்கிறோம். எல்லாத்தையுமே ப்ராஜெக்ட் பேஸ்டாக கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால தான் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு கண்டிப்பாக 50 கோடிகள் வந்து மத்திய அரசாங்கத்தோட பெற முடியும் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் இருக்கிறோம். செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் தமிழக அரசாங்கத்தின் அனைத்து உதவிகளையும் பெறக்கூடிய ஒரு மத்திய அரசாங்கத்தின் நிறுவனம். அது வந்து எந்த விதத்திலையும் அழிந்து கொண்டிருக்கிறது என்றோ இறந்து கொண்டிருக்கின்றது என்றோ கருத்தை பதிய வைக்க வேண்டாம். இது தழைத்தெழுந்து மிக உன்னதமான ஒரு நிலைக்கு எப்படி வந்து உலகத்தமிழ் சங்கமோ உலகத்தமிழராட்சி நிறுவனமோ தமிழ் பல்கலைக்கழகமோ இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசினால் மீட்டெடுக்கப்பட்டு தனித்தன்மையை மீட்டெடுக்கப்பட்டதோ அதே போல செம்மொழி தமிழாய்வு நிறுவனமும் மீண்டும் தழைத்துவங்கி விளங்கும் என்று நான் உங்கள்கிட்ட உறுதி கூறுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நன்றி.